ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம இன்னைக்கு தர்ஷன் அப்டேட் கூடவே என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நாங்க ஆன்லைன்ல 3 மாசத்துக்கு முன்னாடியே தர்ஷன் டிக்கெட் ஓபன் ஆகுது. அந்த டைம்ல ட்ரை பண்ணி கூட சில நேரங்கள்ல எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது இல்ல அப்படின்னா நாங்க சடனா பிளான் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் வீக் போகலாம், இல்ல ஒரு 2 நாள்ல போகலாம், அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணும்போது எங்ககிட்ட எந்த தர்ஷன் டிக்கெட்டுமே இல்ல. ஸோ அப்ப நாங்க என்ன டைம் மாதிரி போகலாம், அங்க என்ன டிக்கெட் வந்து வாங்க முடியும், தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நாங்க எப்படி ரிட்டர்ன் ஆகலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸ்ல கூட இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்குற டைமிங்னு பார்த்தோம்னா ஒரு வாரம் பக்கமா ஒரு டைம்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் இப்போ இந்த 2-3 நாளா டைமிங் அப்படின்றது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ என்ன டைமுக்கு தாங்க அங்க இருக்கலாம், எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இப்போ சடனா போற எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது நம்மளோட தரிசனத்தை பிளான் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட இஷ்யூயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான டிக்கெட்ஸில் 12,751 டிக்கெட்ஸ் இப்போ அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்றது நமக்கு கீழ் திருப்பதியில் 3 இடங்கள்ல கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன வே ஆஃப் இதில் போறீங்க, இப்போ பஸ்ஸில் போறீங்களா, ட்ரெயினில் போறீங்களா, ஓன் வெஹிக்கிளில் போறீங்களா அப்படின்றத பொறுத்து நீங்கள் இந்த 3 இடத்துல எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ ட்ரெயினில் போல எல்லாத்துக்குமே பக்கமாக இருக்க இடம் விஷ்ணு நிவாசம். நாங்கள் பஸ்ஸில் தாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் வந்து போயிடலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு ட்ரெயின் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு ஓகே. இல்லைங்க நாங்கள் அலிப்பிரி நடைபாதை கிட்ட போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸ் போய் வாங்கிக்கலாம். இந்த 3 இடத்துலையுமே டெய்லி வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதில் கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. க்ரௌட் அதிகமாக இருந்தால் 1 மணிக்கெலாம் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஈவினிங் வந்து ஒரு 4-5 மணி ஆகும்போது என்னாச்சுன்னா டோக்கன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ 2-3 நாளாக வந்து பக்தர்களோட எண்ணிக்கை அப்படின்றது உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. பெரிய அளவில் க்ரௌட் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆவரேஜாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு மேலே தான் டோக்கன் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டெலிகிராமில் கூட ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ 3:45க்கு தான் வந்து டோக்கன் இஷ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 மணிக்கு மேலே தான் இப்போ எப்பயும் போல் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து இப்போது 3 மணிக்கே தான் டெய்லி கொடுப்பாங்களா அப்படின்றதில்ல. சில நேரம் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தால் கூட முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போ நீங்கள் எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் பிளான் பண்ணுறீங்கன்னா திருப்பதிக்கு ஒரு மத்தியானம் 1 மணி 2 மணி இந்த மாதிரி ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் காலையிலே போனீங்கனாலும் ஒரு 10-11 மணிக்கு போனீங்கனாலும் ஒரு 1 hour 2 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு கூட போகலாம். இல்லை நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 3-4 மணிக்கு தான் ரீச் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறீங்க, எதை பொறுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவுண்டருக்கு வந்து போயிருங்க. ஸோ எப்படி தான் நம்ம அந்த டைமுக்கு ரீச் ஆனாலும் நமக்கு என்னைக்கு தர்ஷன் பார்க்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். போகிற அன்னைக்கே சாமி பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம டோக்கன் வாங்கினோன்னா நாளைக்கு தான் சாமி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கே வந்து பாருங்கள் 3:45 ஸ்டேட்டஸ்க்கு வந்து இன்றைக்கி மத்தியானம் 12 மணி, அதாவது நாளைக்கு மத்தியானம் 12 மணி டோக்கன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விடிய காலையில் 3 மணிக்கான டோக்கனும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ விடிய காலையில் 3 மணி டோக்கன் நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம மிட் நைட் 1 மணி 2 மணிக்கு இந்த மாதிரி வந்து க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ காலையிலே வந்து ஏர்லியாக நம்ம தர்ஷன் பார்த்துட்டு நாளைக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்காது, ஏன்னா ரூம் இல்லை, ஸோ வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மத்தியானம் 12 மணி ஸ்லாட்னா காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். 12 மணிக்கு போனீங்கன்னா சில டைம் கூட்டம் கம்மியாக இருந்தால் 2 மணி நேரத்தில் சாமி பார்க்கலாம். சில நேரம் வந்து அவங்க நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட வந்து ஆகலாம். ஸோ அதை பொறுத்து நீங்கள் ரிட்டர்ன் ஆக முடியும். இப்போ இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது, இதில் எனக்கு ப்ரிஃபர் இந்த ஸ்லாட்டு தான் வேணும்னா நீ அந்த ஸ்லாட்டு வாங்கிக்கலாமான்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இதிலே பாருங்கள் ஏர்லி மார்னிங் வந்து 3 AM 3 மணிக்கான ஸ்லாட்டு மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து மதியத்துலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட் வந்து டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கோட ஸ்டேட்டஸ். ஒவ்வொரு நாளும் ஸ்லாட் அப்படிங்கிறது மாறும். டிக்கெட்டோட கவுண்டிங் அப்படின்றது ஒரு 13,000 to 15,000 டிக்கெட்ஸ்குள்ளே கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் அந்த ஸ்ரீவாரிமெட்டுக்குன்னு சொல்லிட்டு திவ்ய தர்ஷன டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ இது எப்போ எஸ்எஸ்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே டைமுக்கு தான் அந்த டோக்கனோட இஷ்யூயிங் டைமும் இருக்கும். அதனால் மத்தியானம் பெரும்பாலும் 1 மணிக்கு மேலே, சில நேரம் கூட்டமே இல்லை அப்படின்னா 3 மணிக்கு மேலே கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் அப்படின்றது ஃபிக்ஸட் கிடையாது. ஏன்னா 3 மணிக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, திரும்ப திடீர்னு 1 மணிக்கு கொடுத்தாங்க, இப்போ திரும்பியும் 3 மணிக்கு மேலே 3:30 மணி ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 3:45க்கு தான் இஷ்யூவிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு நாள் வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து பிளான் பண்ணிக்கோங்க.
இந்த டோக்கன் வாங்குனீங்கன்னா SST டோக்கன் நீங்க வந்து பஸ்ல கூட டிராவல் பண்ணிக்கலாம், இல்ல அலிப்பிரி வழியா நடந்து கூட போய்க்கலாம். போயிட்டு அடுத்த நாள் நீங்க வந்து தர்ஷனுக்கு ATGS சர்க்கிள் வழியா நம்ம ஜாயின் பண்ணி சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்ரீவாரிமெட்டு வழியா நடந்து போனாலும் சேம் என்ட்ரி பாயிண்ட் தான். அங்க வந்து நீங்க 1200வது படியில ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸோ இல்ல ஒரிஜினலோ வச்சிருந்தீங்கன்னா அதை காட்டி நீங்கள் வந்து டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் எந்த டிக்கெட்டுமே நம்ம புக் பண்ணாமல் போனோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு. இது இல்லை அப்படின்னா நம்ம நேரடி சர்வதர்ஷனம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ்னு பார்த்தோம்னா 12 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுமார் 12 மணி நேரம் ஆகுது. இப்போ இன்னைக்கு நான் வந்து SSTயும் வாங்கிக்கிட்டேன், இருந்தாலும் நாளைக்கு நான் ரிட்டர்ன் ஆகணும். எதுக்கு நேரடி சர்வ தர்ஷனத்தில் நான் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி சப்போஸ் சீக்கிரமாக தர்ஷன் பார்த்துட்டா நான் கிளம்பிடலாமா அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். சில பேர்லாம் ரூம் போட்டிருக்க மாட்டீங்க, லக்கேஜஸ் எல்லாம் நம்ம போகும்போதே சாமி தரிசனம் பார்க்கும்போது அங்கே லக்கேஜ் இதில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அங்கே வந்து நம்ம வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் கூட வெயிட் பண்ணிவிட்டு காலையில் தர்ஷன் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் ஆனால் ரூம் கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னா திருமலையில் நம்ம ஆன்லைனில் வேறு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனோட ரூம்ஸ் தான். ஸோ அது வந்து நம்ம அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், அவங்களோட அஃபிஷியல் அக்கமடேஷன், அதில் வந்து 900 ரூபாய்க்கு நான் ஏசி ரூம் வந்து கொடுக்குறாங்க. ஏசி ரூம் அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், கொஞ்சங்கிறத விட அதிகம் தான். 2500 ரூபா 3000 ரூபாய் அந்த மாதிரி வரும். உங்களுக்கு GSTயுமே இருக்கும். ஸோ இது இல்லை அப்படின்னா நம்ம வந்து CR ஆஃபீஸில் காலையில் லைனில் நின்று ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதை தவிர நம்ம கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணலாமா அப்படின்னா கீழ் திருப்பதியில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, லாட்ஜஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து ப்ரைஸு அங்கே இருக்க ரூமோட எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து ஸ்டே பண்ணுங்கள். இப்போ ஃபேமிலியெல்லாம் போகிறோம், ஹோம் ஸ்டே மாதிரியெல்லாம் இருக்குது, ஸ்டே பண்ணலாமா அப்படின்னா அதுவுமே வந்து நீங்கள் அந்த சொல்கிற அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு 2000 ரூபாய்க்கு மேலே அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அங்கே வந்து அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு ஓகேவா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா TTDயோட ரூமையும் விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் வந்து காலையில் ஆஃப்லைனில் கிடைக்கிற ரூம்ஸையும் நீங்கள் வந்து புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதை பொறுத்து பண்ணிக்கலாம். திருமலையில் வந்து மடங்கள் இருக்குது, அதில் கூட நமக்கு லாக்கர்ஸ் வந்து சில மடங்களில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த லாக்கரில் நம்மளோட திங்ஸை வச்சுட்டு அங்கே இருக்க காமன் ஹாலில் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோபுரத்துக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது, ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நேற்று 85,486 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் 12 கம்பார்ட்மெண்ட் சுமார் 12 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் TTDயோட அஃபிஷியல் அப்டேட்டாக வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்லைனில் தர்ஷன் டிக்கெட் வாங்கணுங்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஹோமம் டிக்கெட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே இப்போ ஆட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஆஃப்லைனில் 300 ரூபா டிக்கெட் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது, எல்லாரும் போயிட்டு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா SST டோக்கன் ப்ரிஃபர் பண்ணுங்கள், இல்லைனா திவ்ய தர்ஷன டோக்கன், அதை விட்டால் நேரடி சர்வதர்ஷனம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இதை தவிர ஒவ்வொரு நாளுமே வந்து திருமலையில் இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டரில் லக்கி டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் நடக்கக்கூடிய சேவா, சுப்ரபாத சேவா, ஸோ சில நாட்களில் வந்து நமக்கு தோமால சேவா, அர்ச்சனா சேவா இருக்கும், கல்யாணோற்சவம் இருக்கும். அதில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஈவினிங் நடக்கக்கூடிய அந்த லக்கி டிப்பில் செலக்ட் ஆனால் அடுத்த நாள் நம்ம வந்து சேவா பார்க்கலாம். இதுவே கல்யாணமான கப்பிள்ஸ் வந்து 1 வீக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணோற்சவ சேவா டிக்கெட் நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம் அப்படிங்கிறது அந்த 1 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களோட அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எலிஜிபிள் இருக்கக்கூடிய கேட்டகரியில் போனீங்கன்னா தான் ஆஃப்லைனில் டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. வீக்கெண்ட்ஸில் ஓரளவுக்கு க்ரௌட் வந்து இருக்கும். ஸோ வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கோங்க, நார்மலாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததான் இன்னொரு விஷயம் வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆனதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் சரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா புக்கிங்கில் இந்த டைம் ரொம்பவே எரர் இருந்தது. ஸோ புக்கிங் டைமில் என்னால் செக் பண்ண முடியல. ஸோ அதனால தான் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு சில பேர் வந்து ரிப்பீட்டடாக சொல்லியிருந்தாங்க, ஏன்னா நான் மாதம் கூட தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுவேன், ஒரே மொபைல் நம்பரில் லாகின் பண்ணி ஒரு டைமே வந்து புக் பண்ணிடுவேன். ஆனால் இந்த டைம் ஒரு டிக்கெட்டுக்கு நான் 3 மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சில பேருக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு, ஆனால் வந்து டிக்கெட் வந்து வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப எரரு. அதே மாதிரி ரூம் புக்கிங்லேயும் ரொம்ப எரர் இருந்துச்சு. சில பேர்லாம் 3 மந்த்ஸாகவே வந்து இந்த ரூம்லாம் வந்து புக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எதனால் அப்படின்னா இப்போது APSRTC நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் டிக்கெட், இந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் நிறைய TTD கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களோட அஃபிஷியலாக அந்த 300 ரூபா டிக்கெட் மட்டும் ஓப்பன் பண்ணுறனால நிறைய பேர் வந்து புக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அது யார் அப்படின்றதே உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கான
கிளைண்ட்டுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணும்போது நார்மலாக நம்ம மாதிரி புக் பண்ணுறவங்களுக்கு ரூம் ஆகட்டும் தர்ஷன் டிக்கெட் ஆகட்டும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இந்த மாதம் எரர் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அங்க பிரதர்ஷன டிக்கெட் நானுமே ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து 10 மணிக்கு லாகின் பண்ணியுமே 10:02 10:03 வரைக்கும் அந்த பேஜே வந்து ஓப்பன் ஆகலை. ஜஸ்ட் வந்து லோடிங்லேயே தான் இருந்துச்சே தவிர அடுத்த பேஜ் போகவே இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு எரர் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து அந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆகி டிக்கெட் வரல அப்படின்னா எதுக்கும் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. டிக்கெட் இல்லைனா அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ வேறு ஆப்ஷன் என்ன அக்டோபருக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் மட்டும்தான். ஸோ அதை தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே வந்து கிடையாது. பிரம்மோற்சவ டிக்கெட்ஸ்லாம் ஆல்ரெடி ஓப்பன் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் SST டோக்கனோ இல்லை வந்து நம்ம நேரடி சர்வதர்ஷனமோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். இனி வரக்கூடிய புக்கிங்ஸில் இந்த மாதிரி எரர் இல்லாமல் ஸோ வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே டைமில் நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது ஸோ அந்த சர்வர் எல்லாம் நல்லா இருந்ததுனா தான் நிறைய பேரால் புக் பண்ண முடியும். இந்த டைம் அக்டோபரில் 300 டிக்கெட்டுக்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகி நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் புக் பண்ணிங்களா, உங்களுக்கும் டிக்கெட் கிடச்சிதா இல்லையா அப்படின்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட் பார்க்கலாம். ஸோ ஒரு சிலர் வந்து கேட்டிருக்கீங்க SST டோக்கனுக்கு வந்து ஒருத்தங்க 6 மணிக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளுக்கான டோக்கன் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் வந்து கிடைக்கும். க்ரௌட் அதிகமாக இருக்க நேரத்தில் கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இஷ்யூவிங் டைம் அப்படின்றது தான் அப்டேட் பண்ண முடியுமே தவிர அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ லக்கி டிப் அப்படிங்கிறது நிறைய பேர் வருஷக்கணக்காக கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு 2-3 ட்ரைலே கிடைக்குது. ஒரு சிலருக்கு 2 வருஷம் கழிச்சு கூட கிடைச்சிருக்கு. அதனால் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நேரடியாக தர்ஷன் போட்டிங்கன்னா ஆஃப்லைன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ஹோமம் டிக்கெட் அப்படின்றது நமக்கு ஆஃப்லைன்லேயே கொடுப்பாங்க அப்படின்றதுனால ஒரு சிலர் வந்து ஆன்லைனில் மட்டும் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 2 பேருக்கு வந்து ஆஃப்லைனில் கிடைக்குமா அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து தான் எல்லாமே ஆன்லைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதம் ஜூலை லாஸ்ட் வரைக்கும் நமக்கு ஆஃப்லைனில் இருக்க டிக்கெட்டும் கொடுப்பாங்க. அதனால் ஜூலை நீங்கள் 30th போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் கூட ஹோமம் டிக்கெட் வாங்க முடியும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து வந்து கிடைக்காது. அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இன்றைக்கி 28னா 29, 30 இந்த நாட்கள் நம்ம வந்து வாங்கிக்கலாம். மீதி நாட்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபுல்லாகவே ஆன்லைன்லேயே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கிடைக்காது. அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த டைம் ஓப்பனான தர்ஷன் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து ஒரு டிக்கெட்டுக்காக நான் 2 ஃபோன் வச்சு முயற்சி பண்ணேன். ஒரு ஃபோனில் தான் முயற்சி தோல்வியாகி இன்னொரு ஃபோனில் கடைசியாக ஒரு டிக்கெட் மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் டிக்கெட் புக்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட் போயிட்டு டிக்கெட் வரல. 2-3 மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணியுமே அவங்களால புக் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இந்த மந்த்துக்கான அப்டேட்டாக வந்து இருக்குது. ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.